பெரும்பான்மையான நேரத்தை நாம் வெட்டி பேச்சுகளுக்காகவும் வீண் பொழுதுபோக்குகளுக்காகவும் கழித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு விடுதலை யுத்தத்தை பற்றி விமர்சிக்க துளி அளவும் என்னை போன்றவர்களுக்கே தகுதி இல்லை. அப்படித்தான் நான் உணர்கிறேன். ஆக உலக நாடுகளின் தலையீடு, இந்திய அரசின் தலையீடு, இந்திய அரசின் பிராந்திய நலன், உலக நாடுகளின் போட்டி, இதற்கு இடையிலேதான் இலங்கை தீவும் ஈழத்தமிழர் சிக்கலும் மாட்டிக்கொண்டது. இதில் இந்திய அரசே முயற்சித்திருந்தால் கூட அந்த போரை நிறுத்தி இருக்க முடியுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி. இப்படி நான் பேசுவதனால் இந்திய அரசுக்கோ அல்லது தமிழக முதல்வருக்கோ வக்காலத்து வாங்குவதாக எண்ணிவிடக் கூடாது. நம்முடைய பார்வையில் ஒரு விரிந்த விசாலமான ஒரு அணுகுமுறை தேவை. உலக சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் போக முடியும். உலக அரங்கில் எந்த நாடு தமிழீழத்தை அங்கீகரித்திருக்கிறது? 25 ஆண்டு கால ஆயுத போராட்ட காலத்தில் ஏன் அது நடைபெறவில்லை? இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தவரும் இதை பற்றி மனிதாபிமான அடிப்படையில் கூட ஏன் பேசவில்லை? ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு மனித உரிமை அமைப்பு கூட மனித உரிமைகள் இங்கே நசுக்கப்படுகின்றன என்கிற பெயரில் கூட ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ ஒரு போராட்டம் நடக்கவில்லையே, யாரும் ஒரு அறிக்கை வெளியிடவில்லையே. தமிழ்நாட்டில் நான் சொன்னதை போல காங்கிரஸ் ஈழத்திற்கு எதிரானது, புலிகளுக்கு எதிரானது. கம்யூனிஸ்டுகள் புலிகளுக்கு எதிரானவர்களோ இல்லையோ, ஈழத்திற்கு எதிரானவர்கள். அவர்கள் ஈழத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட். அதிமுக, எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக இந்திரா காந்தி காலத்திலே ஆதரித்தது. இந்திராவும் ஆதரித்தார், எம்ஜிஆரும் ஆதரித்தார். அப்போது இந்திய அரசு எதிராக இருந்திருந்தால் எம்ஜிஆர் எப்படி இருந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. இந்திய அரசு ஆதரித்தது, அதனால் எம்ஜிஆர் ஆதரித்தார். எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார் என்று எல்லோரும் பெருமையாக சொல்லுகிறோம். இந்திய அரசு சொல்லித்தான் அள்ளி கொடுத்தார். இந்திய அரசுக்கு தெரிந்துதான் 4 கோடி ரூபாய் கொடுத்தார், தெரியாமல் பல கோடி கொடுத்தார். அது வேறு. ஏனென்றால் அன்றைய சூழல் இந்தியாவே ஆதரித்தது ஜெயவர்த்தனாவை எதிர்ப்பதற்காக. ஆகவே எம்ஜிஆருக்கு அது சிக்கல் இல்லாமல் இருந்தது. ஆக எம்ஜிஆர் அதிமுக ஆதரித்தது. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக என்றைக்காவது ஒரே ஒரு நாள் மறந்தாவது ஈழத்தை ஆதரித்து அறிக்கை விட்டதுண்டா? விடுதலை புலிகளை ஆதரித்ததுண்டா? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற இந்த கட்சிகள் அனைத்தும் ஈழத்திற்கும் புலிகளுக்கும் எதிராக அந்த ஆதரவை பெற முடியவில்லை. திமுக ஈழ தமிழர்களை ஆதரிக்கிறது. மலர்ந்தால் ஈழத்தை ஆதரிக்கும், இல்லை என்றால் இல்லை. இதுதான் திமுக நிலைப்பாடு. ஈழ தமிழர்களை ஆதரிக்கிறோம். ஒருவேளை மலர்ந்தால் ஈழத்தை வரவேற்போம். இதுதான் திமுக நிலைப்பாடு. ஆக புலிகளையும் ஈழத்தையும் சேர்த்து வெளிப்படையாக ஆதரிக்கிற அமைப்புகள் தமிழ்நாட்டில் 3 தான். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று மதிமுக, இன்னொன்று பாமக. வெளிப்படையாக அறிவித்திருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகள். திமுக ஆதரவில்லை, அதிமுக ஆதரவில்லை, காங்கிரஸ் ஆதரவில்லை, இடதுசாரிகள் ஆதரவில்லை. தமிழகத்திற்கான ஆதரவை 25 ஆண்டு கால ஆயுத போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே நம்மால் வென்றெடுக்க முடியவில்லையே. இது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு என்பதை தயவு எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு விடுதலை இயக்கம் என்கிற கருத்தியலை முன்னெடுத்து போகாமல் ஏற்பட்ட தோல்வி. இது ஒரு மக்கள் இயக்கம் என்கிற கருத்தியலை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல முடியாமல் ஏற்பட்ட ஒரு தோல்வி. இந்த நிலையில்தான் பொடா இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, இன்றைய நிலையிலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் துணிந்து விடுதலை புலிகளின் கருத்தியலை மக்களிடத்திலே பரப்பி வருகிறோம். தேர்தல் அரசியலில் தவிர்க்க முடியாத நிலையில் தனி அணி கட்டுவோம் என்கிற முயற்சியை நாம் மேற்கொண்டு அது தோல்வியடைந்த நிலையில் நான் சொன்னேன், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தனி அணி கட்டுவோம், பாமக தலைமையில் கட்டுவோம், மதிமுக வரட்டும், விடுதலை சிறுத்தைகள் வரட்டும், நெடுமாறன் போன்றவர்கள் வெளியில் இருந்து ஆதரிக்கட்டும்,
வட மாவட்டங்களிலாவது 5-6 தொகுதிகளை கைப்பற்றுவோம், அது போதும். ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவைக்கு போனால் கட்டாயமாக நம்மால் அதை ஒரு தேசிய பிரச்சனையாக கொண்டு வர முடியும். ஆகவே தனி அணி கட்டுவோம் என்று சொல்லி அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைத்ததா? தொடக்கத்திலிருந்து திருமாவளவனை அதிமுக அணிக்கு கொண்டு போக வேண்டும் என்பதில் தான் முனைப்பாய் இருந்தார்களே தவிர மாற்று அணியை உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சி நடந்ததா? அதில் தோற்று போன நிலையில் தான் தனித்து போட்டியிடுவது என்கிற நிலையை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்டோம். தனித்து போட்டியிடுவது என்கிற நிலைப்பாட்டை அறிவிக்கப் போகிற நிலையில் தான் 99 இங்கு சாதியவாதிகள் நம்மை தோற்கடித்தார்கள். 2004 நம்மை தோற்கடித்தார்கள். ஊரெல்லாம் சுற்றி வந்து தமிழீழ ஆதரவாளர்கள் கூட இதே தொகுதியில் பொன்னுசாமிக்கு ஓட்டு கேட்டார்களே தவிர திருமாவளவனுக்கு ஓட்டு கேட்கவில்லை. 2004 99 பொன்னுசாமி போய் நாடாளுமன்றத்திலே ஈழத்தை பற்றி பேசுவார் என்று நம்பினார்களே தவிர திருமாவளவன் 25 ஆண்டுகளாக இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த திருமாவளவனை இந்த தொகுதியில் நாம் ஆதரிப்போம் என்று தமிழ்நாட்டில் எந்த தமிழ் தேசியவாதியும் ஆதரிக்கும். நெய்வேலிக்கு வந்து பொன்னுசாமிக்கு ஓட்டு கேட்டார்கள், சிதம்பரம் வந்து பொன்னுசாமிக்கு ஓட்டு கேட்டார்கள். அது கதை வேறு. ஆக எப்படிப்பட்ட உணர்வாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வடிகட்டிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த அவையில் கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன். ஆமா, இந்த நிலையில் தனித்து போட்டி என்றுதான் திருமாவளவன் அறிவிக்க எத்தனித்தான். என்னையும் தாண்டி கட்சி என்று ஒன்று இருக்கிறது. என்னோடு கட்சி அழிந்துவிட முடியாது. என்னை தாண்டி கட்சி இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. என் தலைமுறையை தாண்டி இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்களை அரசியல் சக்தியாக அணிதிரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே 99 தோற்று போனோம், 2004 தோற்று போனோம், 2004 தோற்கடிக்கப்படுவோம். தனித்து நின்றால் 99 2.25 லட்சம் ஓட்டு, 2004 2.5 லட்சம் ஓட்டு, 2009 கூடுதலாய் வேண்டுமானால் ஒரு 5000 10,000 ஓட்டு வரலாம், வெற்றி பெற முடியாது. ஆக அணி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஏதாவது ஒரு கூட்டணியிலே நிற்க வேண்டும், அதுதான் முக்கியமானது என்று கட்சி சொன்ன போது விடுதலை சிறுத்தைகள் எங்கள் அணியில்தான் இருக்கிறார்கள் என்று அன்றைய காலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் செய்தியாளர்களிடத்திலே சொல்லுகிறார். அந்த சூழலில் தான் மீண்டும் அந்த கூட்டணியில் இடம்பெற்று விடுதலை சிறுத்தைகள்